வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய ஆப்புகளை பற்றியும் பேங்க்ல பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான லோன் ஆஃபர் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் தரக்கூடிய ஒரு லோன் ஆப் இருக்குது. இவங்க ரொம்ப பேருக்கு லோன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, சேலரி எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு இந்த வட்டி இல்லாத கடன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆப், அது அவங்க ஆப் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. சாதாரண எம்ப்ளாயாக இருந்தாலும் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் தான் லோன் தருவேன், நல்ல சம்பளம் இருந்தால் தான் தருவேன்னு கிடையாது. நார்மலாக ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டேபிளான இன்கம் இருந்தாவே போதும். இவங்க 5 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 விதமான லோன் ஆப்பும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜிகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இதுபோல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் தெரிய வரைக்கும் மறக்காம லைக் பண்ணுங்கள். பொன்னவலா ஃபின்காப். பொன்னவலா ஃபின்காப்பை பொறுத்த வரைக்குமே இவங்க வந்து வெப்சைட்டில் தான் ஆக்சுவலாக லோன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஆப்லேயும் லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த லோன் ஆப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இவங்க வந்து கேஷ் லோனும் தராங்க, பர்சனல் லோனும் தராங்க, இது இல்லாமல் அடமான கடனும் தராங்க. இது 3 பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அடமான கடன் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கெட் இன்ஸ்டன்ட் லோன் அப் டு 5 lakhs போட்டிருக்காங்க. இது வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதை சொல்லியிருக்காங்க. நான் மேலோட்டமாக தான் சொல்லிட்டு போகிறேன். அதில் ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்தாவே அவங்க கால் பண்ணி உங்களோட டீட்டெயில் அவங்க கேட்குறாங்க. அதாவது 0 ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ். இன்கேஸ் லோனை க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 0 ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அவங்க அதை மெயின் பண்ணல. ஸோ இது ஆப்ஷன் இருக்குது. ஸோ வட்டியை பொறுத்த வரைக்குமே 10% வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க 9.99 சொல்கிறாங்க. ஸோ 10% வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கேல்குலேட்டரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுதுன்னா அதுக்கு எவ்வளோ இஎம்ஐ போடுவாங்க, எவ்வளோ வட்டி போடுவாங்கன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. இவங்க ஃபிக்ஸட் ரேட்டில் வட்டி போடுறதுனால நீங்கள் இதை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 10 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா அதுக்கு என்ன இஎம்ஐ என்ன டீட்டெயில் நீங்கள் போட்டிங்க வச்சுங்களேன், டோட்டலாக அது காட்டும் எவ்வளோ அமௌண்ட் கட்டிட்டீங்க. இது இல்லாமல் அது டேபிளாகவும் காட்டுது. ஒரு 5 வருஷம் போகிறீங்கன்னா அந்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு இஎம்ஐ எவ்வளோ கம்மியாகிட்டு இருக்கும், எவ்வளோ வட்டி போடுவாங்க, என்ன உங்களுக்கு பே ஸ்கேலில் வரும், அதாவது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ கம்மியாகிட்டு வரும் விஷயத்தை அவங்க டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு டிசைட் பண்ணிக்கலாம். அப்ளைன்னு ஒரு ஆப்ஷனோ அது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, வெப்சைட்டை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஸோ வெப்சைட்டில் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும், மொபைல் நம்பர் கேட்கும், ஓடிபி வரும், இமெயில் கேட்கும். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு நம்பர், அப்புறம் உங்கள் நெட் மந்த்லி இன்கம் எவ்வளவு, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி காட்டுவாங்க. அது ஓகே சொல்லிட்டீங்கன்னா அது கேஒய்சி டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறமா பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து வெப்சைட்டு. இது நீங்கள் ஒரு ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா, ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்டர் டீட்டெயில்ஸ் போட்டு உங்கள் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கேட்குது. அது இங்கே கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் 3 விதமான டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸுக்கும் அது வந்து படிச்சுட்டு டிக் பண்ணிவிடுங்க. கெட் ஓடிபி வரும், நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பெர்மிஷன்ஸ் ரிக்வயர்ட் கேட்குது. ஸோ அதே தான் பெர்மிஷன்ஸ் மறுபடியும் கேட்குது. நீங்கள் எஸ் ஐ அக்ரி கொடுத்துட்ட பிறகு 3 விதமான லோன் ஆஃபர் காட்டுறாங்க. இன்ஸ்டன்ட் லோன், பர்சனல் லோன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இன்னும் நிறைய லோன் காட்டுறாங்க. நான் 3 மட்டும் தான் மீன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பர்சனல் லோன் அப்படி எடுத்துட்டிங்கன்னா சாதாரண டீட்டெயில்ஸ் தான். ஸோ செலக்ட் எம்ப்ளாய் டைப், அதாவது நீங்கள் சேலரி பர்சனாக செல்ஃப் எம்ப்ளாய் கேட்குது. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், ஓடிபி, எது எப்படி அந்த வெப்சைட்டில் என்ன டீட்டெயில் கேட்டாங்களோ அதே தாங்க. ஸோ பேன் நம்பர், லோன் அமௌண்ட் எவ்வளோ வேணும் அது கேட்குது, இஎம்ஐ எவ்வளோ போட போகிறீங்கன்னு கேட்குது, டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதே போல் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே கேஒய்சி டீட்டெயிலுக்குள்ளே போகுது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் லோனும் ஒன்று தராங்க. அதுலேயும் சேம் இதே டீட்டெயில்ஸ் தான். இது இன்ஸ்டன்ட் லோனுக்கும் இந்த பர்சனல் லோனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? பர்சனல் லோன் ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்ஸ்டன்ட் லோன் 2 லட்சம் அல்லது 1 லட்ச ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் லோனுக்கு பெருசாக டாக்குமெண்ட்ஸ் இல்லை, ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தாவே போதுமானது இவங்க சொல்கிறாங்க. இவங்க இது இல்லாமல் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லோனு தராங்க. அதில் முக்கியமாக கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேன் கார்டு நம்பர், இதெல்லாம் நார்மலாக தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டு முடிச்சுட்டு லோன் அமௌண்ட் எவ்வளோ கேட்கும் அதை நீங்கள் தேவைப்படுத்த போட்ட பிறகு என்ன ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க, சொந்த வீடு வச்சுருக்கீங்களா, சொந்த நிலம் வச்சுருக்கீங்களா, அல்லது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான இடத்த வச்சுருக்கீங்களா, கடை வச்சுருப்பாங்க சில பேர். ஸோ இதெல்லாம் வந்து அடமான கடனில் வந்துடுது. எதுக்கு ரொம்ப மெயின் பண்ணி சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு சொந்த நிலங்கள் வச்சுருப்பாங்க, சொந்த வீடு இருக்காது. அப்பேற்பட்டவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்காது. ஆனால் இந்த பொன்னவலா ஃபின்காப்பில் அந்த லோனுக்கும் அந்த இடத்துக்கும் உங்களுக்கு அடமான கடன் கிடைக்கும். அந்த ஆப்ஷன் தான் சொல்கிறாங்க. ஸோ வேறு என்னென்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நியூ லோனாக வாங்க போகிறீங்களா, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்க போகிறீங்களா, டாப் அப் லோன் வாங்க போகிறீங்களா, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு லோனை அடமான கடன் வச்சுருக்குங்க, இன்னும் எனக்கு பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், டாப் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய விதமான லோன் ஆப்ஷன் இங்கே வச்சுருக்காங்க. இஎம்ஐ டைப்பு 7 வருஷம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வட்டி பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 9% 18% வரைக்குமே
வட்டி போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் 2% ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட விருப்பம் தான், நீங்கள் என்ன இஎம்ஐ போட போகிறீங்க நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். 5 வருஷத்துலேருந்து 15 வருஷத்துக்கு கூட நீங்கள் இஎம்ஐ போட்டுக்கலாம் அவங்க சொல்கிறாங்க. பொன்னவிழா பிரின்காப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு நார்மல் கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறவங்க, ஒரு நார்மல் சம்பளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுதா, இன்ஸ்டன்ட் லோன் கிடைக்கும். ஒரு உங்களோட இன்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் கிடைக்கும். இல்லைங்க மொத்தமாக அப்படிலாம் பெருசாக இல்லை அப்படின்றவங்களுக்கு அடமான கடன் தான் வாய்ப்பு இருக்குது, அப்படியும் வச்சுருக்காங்க. அதுக்கு சில வெரைட்டி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த வகையில் பணம் தேவைப்பட்டால் இதில் எது சூஸ் ஆகும் பிளான் பண்ணிங்க. இன்கேஸ் இதெல்லாம் செட் ஆகலைங்க, இதெல்லாம் பத்தாது, அது இப்படிலாம் எலிஜிபிள் எதுவுமே இல்லை, சொந்த நிலமும் இல்லை, பெருசாக கிரெடிட் ஸ்கோரும் இல்லை அப்படின்னா வாங்க இன்னொரு ஆப்பை பற்றி பார்க்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா வட்டி இல்லா கடன் தரக்கூடிய ஆப். ஸோ இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 7 வருஷமாக நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, அப்புறமா கார்டு பேமெண்ட் பண்ணி கொடுக்குறது, இது போல் சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். டிக்கெட் புக் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய ஆஃபர் அதை வச்சுருக்காங்க. ஸோ இந்த லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொபிவிக் ஆப். ஸோ மொபிவிக் ஆப்பை பொறுத்த வரைக்குமே நிறைய விதமான பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்காங்க, நல்ல கஸ்டமர் கேர் இருக்கும், அதுதான் வந்து பெரிய பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ மொபிவிக் ஆப்பில் இந்த லோனை வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லோன் ஜிப் ZIP இஎம்ஐ லோன் ஒன்று இருக்கும். ஜிப் இஎம்ஐ லோன் ஆஃபர் இருக்கும். அது 2 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு பட்டுன்னு பணம் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் அல்லது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் விஷயத்த சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்ரூவல் ஆகுதுல 1 ஹவருக்குள்ளே உங்கள் பணம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்துடுவங்க சொல்கிறாங்க. ஸோ நான் ரொம்ப டீப்பாக போகலை, நான் மேலோட்டமாக தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ கெட் ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷனும் அது கொடுத்துட்டிங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்கள் ஃபுல் நேமு, இமெயில் ஐடி, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அதாவது உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பாக கேட்குறாங்க. அவங்களுக்கு அதுக்கு உண்டான மெசேஜ் வரும். உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடு இணைக்கப்பட்டிருக்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் இந்த பேசிக் டீட்டெயில்ஸில் நீங்கள் அப்ரூவ் ஆவீங்க. ஸோ இது நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்ட பிறகு தான் லோனுக்கிட்ட போக முடியும். ஸோ இவர் கேஒய்சி டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்குமே வீடியோ கேஒய்சின்னு ஆப்ஷன் இருக்குது. வீடியோ கேஒய்சியில் தான் வந்து அங்கே விசிட் பண்ணுவாங்க. உங்களோட பேன் கார்டு, உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஜிப் இஎம்ஐ லோன், அதாவது 2 லட்சம் தரக்கூடிய லோன் தான் இது. வட்டி இல்லாமல் கடன் தரது என்னன்னு பார்த்தீங்கன்னா பை நோ பே லெட்டர் முறையில் உங்கள் வட்டி இல்லாமல் கடன் தராங்க. 30 நாள் உங்களுக்கு டைம் தராங்க. ஸோ இந்த 30 நாளுக்குள்ளேயே நீங்கள் அந்த எடுத்த பணத்தை, உங்களுக்கு சேங்ஷன் ஆன பணத்தை திரும்ப கட்டிடணும். ஸோ எதுக்காக இந்த பணத்தை தராங்க, என்ன ரீசனுக்காக தராங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களுடைய கேஒய்சி பேஸ் பண்ணி தான் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த பணத்தை வச்சு நீங்கள் பில்ஸ் பே பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், துணிமணிகள் வாங்கிக்கலாம். எப்படி அமேசான் பிரைம்ல இதெல்லாம் வாங்குறீங்க இல்லையா, அதே போல தான். இன்கேஸ் பணமாக தேவைப்படும் தாராளமாக நீங்கள் பணமாகவும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் 30 நாள் தான் டைம். அந்த 30 நாள் வரைக்குமே எந்த வட்டியும் எந்த விதமான உங்களுக்கு வட்டி கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த 30 நாளுக்குள்ளே கரெக்டான டேட்டு கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே பணத்தை திரும்ப செலுத்திடணும். இந்த மொபிவிக் ஆப்பை பொறுத்த வரைக்குமே வட்டி இல்லாமல் கடன் தராங்க. எவ்வளோ தராங்க, 60,000 ரூபா வரைக்கும் தராங்க. 30 நாள் டைம் தராங்க. 30 நாளுக்குள்ளேயே பணத்தை திரும்ப செலுத்திட்டா ஒரு சின்ன சார்ஜஸோட முடிஞ்சிருச்சு. அது நீங்கள் பணமாக எடுத்தாலும் சரி, பொருட்களை வாங்கினாலும் சரி, இஎம்ஐ போட்டாலும் சரி, உங்களோட ப்ராப்ளம். ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இல்லைங்க முடியல அப்படின்ற பொழுது நீங்கள் இஎம்ஐ போட்டுக்கலாம். அப்படி போடுற டைமில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்துடும், வட்டி வந்துடும். ஆனால் 30 நாளுக்குள்ளே ப்ராப்பராக டைமுக்கு பே பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதை ஒரு நாள் தள்ளி நீங்கள் போனாலும் அதுக்கு சார்ஜஸ்ஸு, வட்டி எல்லாம் உண்டு. காலம் நிறைய இருக்குது. ஸோ அதை டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸில் படித்து பார்க்கும்போது ஒரு காலமே போட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எவ்வளோ பெனால்ட்டி போடுவாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை கவனிச்சுக்கோங்க. ஸோ யாருக்கு இது சூட் ஆகும், 30 நாள் எடுத்து நீங்கள் மைண்டில் ஒரு 25 நாள் பிளான் பண்ணிக்கோங்க. 25 நாளுக்குள்ள திரும்ப செலுத்திடணும்பா அப்படி தான் பிளான் பண்ணணும். ஏன்னா இந்த 5 நாள் வந்து இன்கேஸ் இன்டர்நெட் ப்ராப்ளம் வரலாம், ஏதாவது ஹாலிடே வரலாம், ஏதாவது ஒரு தடங்கள் வரலாம். அதனால் 25 நாள் கணக்கு வச்சுட்டு முன்ன பின்ன பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.